ரயில் பால சோதனை ஓட்டத்துக்காக வந்திருக்கிற சரக்கு ரயில் தாங்க. மொத்தம் 11 பெட்டி இருக்கு இந்த வண்டியில. பாம்பன் புதிய ரயில் பாலத்துல இன்னைக்கு 11 பெட்டிகளை கொண்ட சரக்கு ரயிலை வச்சு சோதனை ஓட்டம் நடத்த போறாங்க. இந்த சரக்கு ரயில் வந்து மணிக்கு 20 இருந்து 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பாலத்துல கடந்து செல்ல போகுதுங்க. இதற்கான முன்னேற்பாடுலாம் ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதை நமக்கு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கான சோதனை ஓட்டத்துக்காக காலையில இப்பதான் வந்து இந்த சரக்கு ரயில் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குது. பாலம் வேலையான நாள்ல இருந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் மூடப்பட்டதுனால மண்டப ரயில்வே ஸ்டேஷன் தான் சப்ஸ்டியூட்டா இயங்கி வந்துகிட்டு இருக்குங்க. எந்த விதமான ரயில் வந்தாலும் மண்டபத்தோட திருப்பி அனுப்பப்படுது. மண்டபம் தான் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஜங்ஷனா வந்து செயல்பட்டு இருக்கு ராமேஸ்வரத்துக்கு பதிலா. கொஞ்ச நாள்ல எல்லா ரயில்களும் ராமேஸ்வரத்துல இருந்து புறப்பட ஆரம்பிக்கும். மண்டபம் பழைய நிலைமைக்கு திரும்பிடுங்க. 9 மணிக்கு மேல புதிய ரயில் பாலத்துல சோதனை ஓட்டம் நடத்த போறாங்க. 11 பெட்டிகள் கொண்ட கூட்ஸ் வண்டி வந்திருக்கு. பாலத்துல காற்றோட வேகத்தை பார்த்துருப்பீங்க. எவ்வளவு இரைச்சலான சத்தம் உங்களுக்கு கேட்குது பார்த்தீங்களா? ஆமா, இன்னைக்கு காற்று ரொம்பவே பலமா வீசிக்கிட்டு இருக்குங்க பாலத்துல. ஆனா இது சோதனை ஓட்டம்னு சொல்றதுனால எந்த விதமான தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோதனை ஓட்டம் எவ்வளவு வேகமான காற்று அடிச்சாலும் நம்ம சோதனை ஓட்டம் நடத்தி தான் ஆகணும்னு சொல்ற காரணத்தினால இது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா கூட இருக்கும். ஏன்னா இவ்வளவு காத்துலையும் சோதனை ஓட்டம் நடத்தி அவங்க சக்சஸா முடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். உதாரணமா பாலத்தை கடந்து போற வத்தை எவ்வளவு தத்தளிச்சு போயிட்டு இருப்பாருங்க. ஏன்னா அவ்வளவு காத்து அடிச்சிட்டு இருக்கு பாலத்துல. அக்டோபர் 1 பாலம் இயங்க போகுதுன்னு சொல்றது உள்ளூர் மக்கள் இல்ல, வெளியூர்காரங்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்திங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு ரயில் இல்லாம வர்ற சுற்றுலா பயணிகள் ரொம்பவே அவதிக்குள்ளாகிறாங்க. இங்க மண்டப ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கிருந்து திரும்ப ராமேஸ்வரம் போய் அங்க போய் திரும்ப ஒரு ரூம் எடுத்து தங்குறதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்கு. திரும்ப ரிட்டனுமே வந்து தரிசனம் முடிச்சுட்டோ இல்ல வந்துட்டு தனுஷ்கோடி போயிட்டோ ஈவினிங் டைம்ல வந்துட்டு திரும்ப ட்ரெயின் ஏறி வர்றதும் பெரிய கஷ்டமா இருக்கு. அதனால வந்துட்டு அக்டோபர் 1 வந்து ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா ஆயிரும். ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. புதிய ரயில் பாலத்துல பயணம் பண்றதுக்காகவாவது சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இங்க பாம்பன்ல வந்து குவிவாங்க கட்டாயம். அதுவும் இல்லாம ராமேஸ்வரம் வரை ரயில்ல போக முடியும் சொல்ற ஒரு திருப்தியான மனநிலைமையோடையும் இனிமே ராமேஸ்வரம் வர ஆரம்பிச்சிருவாங்க. சோதனை ஓட்டம் வந்து இன்னைக்கு பாம்பன் பாலத்துல வெற்றிகரமா நடந்து முடியணும். அப்பனா தான் அக்டோபர் 1 வந்துட்டு ரயில் வர்றது இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். 20 முதல் 60 கிலோமீட்டர் வேகம் வரை பயணிக்க போதுங்க. இந்த சோதனை ஓட்டத்தை பார்க்க தவறிடாதீங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com